மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு இணைந்த கணித பாட வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இணைந்த கணித பாட வேளையிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயமாக ஆள்கூட்டு கேத்திர கணிதம் அமைய இருக்கின்றது. இந்த ஆள்கூட்டு கேத்திர கணிதத்திலே தரம் 12 ஆரம்பிக்கின்ற இந்த ஆள்கூட்டு கேத்திர கணிதத்திலே நாங்கள் சில விடயங்களை ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த பாடத்தின் தொடர்ச்சியாக இது 3வது பாட வேளையாக அமைய இருக்கின்றது. இந்த ஆள்கூட்டு கேத்திர கணிதத்திலே நாங்கள் 2 புள்ளிகளுக்கு இடையிலான தூரத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதேபோன்று தரப்பட்ட ஒரு நேர்கோட்டினை குறித்த ஒரு விகிதத்தில் பிரிக்கின்ற புள்ளி ஒன்றின் ஆள்கூறுகளையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இவ்வாறான விடயங்களை பார்த்து கொண்டு அதிலே சில கணக்குகளையும் நாங்கள் செய்து பழகி இருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியான விடயங்களை நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம். மாணவ மாணவிகளாகி உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது, இந்த ஆள்கூட்டு தளம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது 2 அச்சுக்களை கொண்ட தளமாக இருக்கின்றது. ஒன்று எக்ஸ் அச்சு என்றும் மற்றது y அச்சு என்றும் நாங்கள் கற்று வைத்திருக்கின்றோம். இந்த அச்சிலே இருக்கின்ற யாதும் ஒரு புள்ளியின் ஆள்கூறுகள் எக்ஸ் y என்பதால் குறிப்பிடப்படலாம் என்று எங்களுக்கு தெரியும். அதேபோன்று இன்னொரு புள்ளி இருக்கின்ற பொழுது q என்ற ஒரு புள்ளி இருக்கின்ற பொழுது இந்த PQ என்ற கோடு, இந்த கோட்டு துண்டத்தின் நீளத்தை நாங்கள் காண்பதற்கு நாங்கள் ஒரு சூத்திரத்தை வைத்திருக்கின்றோம். அந்த சூத்திரத்தை நீங்கள் கற்று வைத்திருக்கின்றீர்கள். அதாவது PQ என்ற யாதுமொரு கோட்டு துண்டத்தின் நீளமானது எக்ஸ் ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் வர்க்கமாகவும் அதேபோன்று y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் வர்க்கமாகவும் இருக்கின்ற பெருமானங்கள் இரண்டையும் கூட்டி வருகின்ற பெருமானத்திற்கு வர்க்கமூல பெருமானத்தை எடுக்கின்ற பொழுது PQவின் நீளம் பெறப்படும். அதாவது இந்த கோட்டு துண்டத்தினுடைய நீளம் பெறப்படுகின்றது. அதேபோன்று இந்த கோட்டு துண்டத்தை உட்புறமாக பிரிக்கின்ற ஒரு புள்ளியின் ஆள்கூறுகளையும் நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதாவது இந்த விகிதங்கள் m, n ஆக இருக்கின்ற பொழுது இந்த உட்புறமாக பிரிக்கின்ற புள்ளியின் ஆள்கூறுகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதேபோன்று வெளிப்புறமாக பிரிக்கின்ற புள்ளி ஒன்றின் ஆள்கூறுகளையும் நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த விடயங்கள் எங்களுக்கு தெரியும் என்று எண்ணிக்கொண்டு நாங்கள் மீதமுள்ள விடயங்களை பார்ப்போம். மீதமுள்ள விடயங்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது இந்த ஆள்கூட்டு தளத்திலே தூரங்களை சம்பந்தப்படுத்தி ஏனைய விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இங்கு பாருங்கள், ஆள்கூட்டு தளத்தில் உள்ள புள்ளிகள் 3,-5, 4,5, 0,6, 1,4 என்பன இணைகரம் ஒன்றின் உச்சிகளாக அமையும் என காட்டுக என்று கேட்டிருக்கின்றார்கள். அந்த வினாவிலே 4 புள்ளிகள் தந்திருக்கின்றார்கள். அந்த 4 புள்ளிகளின் ஆள்கூறுகள் நான் அங்கு குறித்து காட்டியிருக்கின்றேன். பாருங்கள், A என்ற புள்ளியின் ஆள்கூறு தந்திருக்கின்றார்கள் 2,5. அதே போன்று B என்ற புள்ளியினுடைய ஆள்கூறுகள் 4,5, C என்ற புள்ளியினுடைய ஆள்கூறுகள் 0,6, அதே போன்று D என்ற புள்ளியின் ஆள்கூறுகள் 1,4. அதாவது 4 புள்ளிகள் தந்திருக்கின்றன. இந்த 4 புள்ளிகளின் ஆள்கூறுகளையும் நான் குறித்திருக்கின்றேன். நான் குறிக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், இது எக்ஸ் அச்சாக இருக்கின்ற அதே வேளை இது y அச்சாக இருக்கும். அதாவது ஆள்கூட்டு தளம் உட்பார்தான் அமையும். அந்த தரப்பட்ட புள்ளிகளின் ஆள்கூறுகளுக்கு ஏற்ப அந்த புள்ளிகளை ஆள்கூட்டு தளத்தில் அவ்வாறே நான் குறித்திருக்கின்றேன். நாங்கள் இவ்வாறே குறித்து கொள்ளுதல், நான் ஏற்கனவே கூறியது போல இவ்வாறே குறித்து கொள்ளுதல் நல்லது என்றாலும் எல்லா கணக்குகளுக்கும் இவ்வாறு குறித்து கொள்ளுதல் என்பது சாத்தியமானது அல்ல. ஏனென்று சொன்னால் அவ்வாறு குறித்து கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுக்கு அதற்கு நேரங்கள் செல்லும் என்ற காரணத்தினால் கணக்கு செய்வதற்கான நேரம் உங்களுக்கு குறைந்துவிடும். ஆகவே மாணவ மாணவிகளாகிய நீங்கள் படங்களை இவ்வாறு தான் போட வேண்டும் என்பது அல்ல. ஆரம்பத்திலே நீங்கள் இவ்வாறு போட்டாலும் பின்னர் நீங்கள் உங்களுக்கு விரும்பிய மாதிரி இந்த படங்களை நீங்கள் போட்டுக்கொள்ள முடியும். அதாவது ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் போட்டுக்கொள்ள முடியும். இதனை A என்று குறிக்கலாம், இதனை B என்று குறித்து, இதனை C என்று குறித்து, இதனை D என்று எங்களுக்கு விரும்பின மாதிரி நாங்கள் குறித்து கொள்ள முடியும். நாங்கள் விரும்பிய மாதிரி குறித்து கொண்டு இந்த ஆள்கூறுகளையும் நாங்கள் குறித்து கொள்ள வேண்டும். 2,5 A இந்த இடத்தில் தான் A குறிக்க வேண்டும் என்பதல்ல, அதே போன்று Bயையும் இந்த இடத்தில் அல்ல. ஆனாயினும் ஒரு ஒழுங்கி வருமாறு நாங்கள் குறித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், A, B, பின்னர் C, பின்னர் D, இவ்வாறு ஒரு ஒழுங்கிலே அமைவது போல நாங்கள் இதனை குறித்து கொள்வோமாக இருந்தால் எங்களுக்கு இந்த கணித்தல்கள் இலகுவானதாக இருக்கும். பாருங்கள், நான் இதனை குறித்திருக்கின்றேன். A என்ற புள்ளியினுடைய ஆள்கூறுகள் 3,5,
பி என்ற புள்ளியினுடைய ஆள்கூறுகள் 4,5, அதே போன்று சி என்ற புள்ளியினுடைய ஆள்கூறுகள் 0,6, டி என்ற புள்ளியினுடைய ஆள்கூறுகள் மறை 1,4. எங்களிடம் கேட்கப்பட்டது இது ஒரு இணைகரம் என்று காட்டச் சொல்லி கேட்டிருக்கின்றார்கள். இணைகரம் என்று சொன்னால் இணைகரத்தினுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால் ஒரு நாற்பக்கலை நாங்கள் கருதுகின்ற பொழுது இந்த நாற்பக்கல் இணைகரம் என்று சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கின்ற நாற்பக்கல் தான் இணைகரம் என்பது நீங்கள் காபோதர சாதாரண தரத்திலே படித்திருப்பீர்கள். அதாவது இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கும் சமாந்தரமாகவும் அமைகின்ற பொழுதுதான் அது ஒரு இணைகரம் ஆக அமையும். இங்கு பார்ப்பீர்களாக இருந்தால் இது நான் கீறிய ஒரு படம். இது சமாந்தரமாக அமைய வேண்டுமென்றால் உங்களுக்கு தெரியும் இதுவும் இதுக்கும் சமாந்தரமாக இருக்கின்றது. இது இவ்வாறு வர வேண்டும். இதுதான் உண்மையான படமாக இருக்கின்றது. ஆயினும் இந்த வினாக்களை நீங்கள் செய்கின்ற பொழுது சரியாக உண்மையான படங்களை கீற வேண்டிய அவசியமில்லை. ஒரு படத்தை நீங்கள் கீறிக்கொண்டு அதனை நாங்கள் நிறுவி காட்டுவோமாக இருந்தால் அது போதுமானதாக இருக்கும். இங்கு சமாந்தரங்கள் என்பதை நாங்கள் நிறுவுவதற்கு எங்களுக்கு சமாந்தரங்கள் பற்றிய அறிவு இருந்தாலும் அது கேத்திர கணிதத்தில், அதாவது ஆள்கூட்டு கேத்திர கணிதத்திலே சமாந்தரத்தை எவ்வாறு காட்டுவது என்பது நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. சமாந்தரங்களை எவ்வாறு காட்டுவது என்பதை கற்றுக்கொண்ட பின்னர் நீங்கள் அந்த சமாந்தரங்களை காட்டி செய்து கொள்ளலாம். அதாவது சமாந்தரங்களை காட்டுவதற்கு நாங்கள் படித்திறன்களை பாவிக்க வேண்டும். சமாந்தர கோடுகளின் படித்திறன்கள் சமனாகும் என்பது நீங்கள் சாதாரண தனத்திலே படித்து கொண்டது. ஆயினும் இங்கு அந்த படித்திறன்களை நான் பாவிக்காமல் நான் கற்றுக்கொண்ட விடயம், அதாவது நாங்கள் என்னென்ன விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அந்த விடயங்களிலிருந்து செய்வதற்கு முயற்சிப்போம். நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற விடயமாக நீளங்களை காணுதல் மாத்திரமே எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த ஒவ்வொரு பக்கத்தினதும் நீளங்களை கணித்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு பக்கத்தினதும் நீளத்தை கணித்து கொள்ளுகின்ற பொழுது ஏபி என்ற பக்கத்தினுடைய நீளம் உங்களுக்கு தெரியும். எக்ஸ் ஆள்கூறுகளின் வித்தியாசத்தை நான் பார்க்க வேண்டும். எக்ஸ் ஆள்கூறு 3/4 இதனுடைய வித்தியாசம் அதனுடைய வர்க்கத்தை காண வேண்டும். அதே போன்று மற்ற எக்ஸ் ஆள்கூறை பாருங்கள், மறை 5 அடுத்தது 5 ஆக இருக்கின்றது. ஆகவே மறை 5/5 அதனுடைய வர்க்கமாக வரும். ஆகவே 3/4 வர்க்கம் என்றால் இதனுடைய பெருமானம் மறை 1 வர்க்கம். மறை 1 வர்க்கம் என்றால் உங்களுக்கு தெரியும் 1 என்று. அதே போன்று மறை 5 என்றால் மறை 10 வர்க்கம், அது உங்களுக்கு தெரியும் 100 என்று. ஆகவே இதனுடைய விடையாக உங்களுக்கு வருவது 1,100. ஆகவே இதனுடைய விடையாக 101 என்பது எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் ஏபியை காண வேண்டுமாக இருந்தால் இது ஒவ்வொன்றினதும் வர்க்கமூல பெருமானங்களை நான் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொன்றுக்கும் நான் வர்க்கமூல பெருமானங்களை எழுதுகின்ற பொழுது எனக்கு ஏபியினுடைய நீளம் வர்க்கமூலம் 101 வருகின்றது. அதே போன்று எனக்கு தெரியும் ஏபிக்கு அங்கு நான் எழுதியிருக்கின்ற சிடி அல்லது டிசி சமனாக வர வேண்டும். ஆகவே நான் சிடியின் நீளத்தை காணுகின்றேன். சிடியின் நீளத்தை காணுகின்ற பொழுது அங்கே 2 ஆள்கூறுகள் இருக்கின்றன. அப்போ 0 மறை 1 முழுவதின் வர்க்கம் சக அடுத்ததாக இருப்பது 6 4 வர்க்கமாக இருக்கின்றது. அதனை சரியாக நீங்கள் எழுதி சுருக்குகின்ற பொழுது இவ்வளவுத்துக்கும் ஒரு வர்க்கமூல பெருமானத்தை நான் போட வேண்டும். இதனை சுருக்குகின்ற பொழுது பாருங்கள், இது 1 என்று வரும், அங்கு 10 என்று வருகின்றது. ஆகவே இதுவும் 1/100 என்று வரப்போகின்றது. ஆகவே இதனுடைய வர்க்கமூல பெருமானம் எனக்கு 101 இருக்கின்றது. ஆகவே எனக்கு தெரிந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் எழுதலாம் ஏபி என்பது சிடிக்கு சமனாக இருக்கின்றது. ஏபி என்பது சிடிக்கு சமனாக வந்துவிட்டது. அதாவது எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கின்றது. எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருந்தால் அது ஒரு இணைகரமாக வேண்டுமென்றால் அந்த பக்கங்கள் சமாந்தரமாக இருந்தாலும் வரும். ஆனால் சமாந்தரங்கள் தெரியாத காரணத்தினால் நாங்கள் மற்ற பக்கங்களையும் காணுவோம். ஏடியின் நீளத்தை காணுவோமாக இருந்தால் பாருங்கள், ஏடியின் நீளத்தை காணுவோமாக இருந்தால் அந்த எக்ஸ் ஆள்கூறுகளின் வித்தியாசம் என்பது 3/1 முழுவதின் வர்க்கமாக வருகின்றது.
அதே போன்று மறை 5 மறை 4 என்பதன் வர்க்கமாக வருகின்றது. இரண்டிற்கும் நாங்கள் வர்க்கமூல பெருமானத்தை கண்டுகொள்ள வேண்டும். அதாவது கூட்டுத்தொகைக்கு நான் வர்க்கமூலத்தை காண வேண்டும். இதனை சுருக்குகின்ற பொழுது எனக்கு 4 வர்க்கம் என்பது கிடைக்கும். அதே போன்று அதனை சுருக்குகின்ற பொழுது எனக்கு மறை 1 வர்க்கம் என்பது கிடைக்கும். இந்த கூட்டுத்தொகைக்கு நான் வர்க்கமூல பெருமானத்தை கண்டுகொள்ள வேண்டும். வர்க்கமூல பெருமானத்தை நான் காணுகின்ற பொழுது வர்க்கமூலம் 17 என்பது கிடைக்கும். ஏடியின் பெருமானத்தை கண்டுகொண்ட நான் பிசியின் பெருமானத்தை காண வேண்டும். பிசியின் பெருமானத்தை நீங்கள் காணுகின்ற பொழுது பியினுடைய ஆள்கூரையும் சியினுடைய ஆள்கூரையும் பார்த்து கொள்ளுங்கள். அது 4/0 அதனுடைய வர்க்கம் சக 5/6 அதனுடைய வர்க்கமாக இருக்கின்றது. அதனுடைய பெருமானம் 4/0 என்று சொன்னால் அதனுடைய பெருமானம் 4 ஆக இருக்கின்றது. ஆகவே 4 வர்க்கம், இங்கு 5/6 என்று சொல்லப்படுகின்ற பொழுது 1 வர்க்கம். ஆகவே 4 வர்க்கம் சக 1 வர்க்கம் இரண்டையும் கூட்டுகின்ற பொழுது உங்களுக்கு வர்க்கமூலம் 17 என்பது விடையாக கிடைக்கும். ஆகவே நான் இரண்டையும் சேர்த்து எழுதுகின்ற பொழுது பாருங்கள், ஏடியின் பெருமானம் பிசியின் பெருமானம். ஆகவே நான் சொல்ல முடியும் ஏடியின் பெருமானம் பிசிக்கு சமனாக இருக்கின்றது. இந்த நாற்பக்களை நான் எடுத்துக்கொண்டேன். நாற்பக்களை எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது ஏபியின் பெருமானம் சிடிக்கு சமனாகவும் ஏடியின் பெருமானம் பிசிக்கு சமனாகவும் வருகின்றது. ஆகவே நான் இரண்டையும் தொகுத்து சொல்லுகின்ற பொழுது எனக்கு கண்டவற்றின் விளைவாக நாங்கள் எழுத முடியும். ஏபியினுடைய பெருமானம் சிடிக்கு சமனாக இருக்கின்றது. அதே போன்று ஏடியினுடைய பெருமானம் பிசிக்கு சமனாக இருக்கின்றது. ஒரு நாற்பக்கள், அந்த நாற்பக்களின் எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த நாற்பக்கள் ஓர் இணைகரம் ஆக இருக்கும். ஆகவே நாற்பக்கள் ஏபிசிடி ஓர் இணைகரம். ஆரம்ப காலங்களில் நீங்கள் படிக்கின்ற பொழுது இவ்வாறு அனைத்தையும் எழுதி படித்தல் நன்று. ஏனென்று சொன்னால் இவைதான் உண்மையிலேயே அடிப்படை விடயங்கள். நீங்கள் எழுத பஞ்சிப்படுகின்ற பொழுது அல்லது எழுதுவதிலே சிரமங்களை எதிர்கொள்ளுகின்ற பொழுது அது உங்களுக்கு நல்லதல்ல. ஆகவே மாணவ மாணவிகளே இவ்வாறு எழுதி பார்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். என்ன விடயத்தை பார்த்தோம்? ஒரு நாற்பக்கள் தந்திருந்தார்கள். அந்த நாற்பக்கள் ஒரு இணைகரம் என்று காட்டியிருக்கின்றோம். இதனை எடுத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த விடயத்தையும் பார்ப்போம். இப்பொழுது பாருங்கள், ஆள்கூட்டு தளத்தில் உள்ள புள்ளிகள் A 1,2 B 3,4 C 9,2 என்பன முக்கோணி ஏபிசியின் 3 உச்சிகளாகும். ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணி என காட்டி அதன் பரப்பளவை காண்க என்று கேட்டிருக்கின்றார்கள். இங்கும் ஒரு முக்கோணம் தந்திருக்கின்றார்கள். இந்த முக்கோணத்தினுடைய உச்சிகளின் ஆள்கூறுகளை தந்திருக்கின்றார்கள். ஏயினுடைய ஆள்கூறு, பியினுடைய ஆள்கூறு, சியினுடைய ஆள்கூறு அங்கே தரப்பட்டிருக்கின்றது. எங்களிடம் கேட்கப்பட்டது இது ஒரு செங்கோண முக்கோணம் என்று காட்டச் சொல்லி. செங்கோண முக்கோணத்தை காட்டுவதற்கும் எங்களுக்கு இருக்கின்ற முறை யாதாவது ஒரு கோணத்தை 90 பாகை என்று காட்டுவது. யாதாவது ஒரு கோணம் 90 பாகை என்று சொன்னால் அந்த 90 பாகையை அமைக்கின்ற 2 பக்கங்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை. ஒன்றுக்கொன்று செங்குத்தான நேர்கோடுகளின் படித்திறன்களின் பெருக்கம் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும். ஒன்றுக்கொன்று செங்குத்தான நேர்கோடுகளின் படித்திறன்களின் பெருக்கம் மறை 1. ஆயினும் படித்திறன்கள் பற்றி நாங்கள் எங்களது பாடவேளைகளிலே இன்னும் கற்றுக்கொண்டிருக்காத காரணத்தினால் நான் படித்திறன்களை பாவிக்காது வேறு முறைகளிலே இதனை செய்ய முயற்சிக்கின்றோம். அதாவது இந்த காபுதர உயர்தரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன விடயங்கள் பாடத்திட்டத்தில் இருக்கின்றதோ அல்லது என்னென்ன விடயங்களை நீங்கள் பாடத்திட்டங்களிலே கற்கின்றீர்களோ அந்த விடயங்களுக்கு அமைவாக நின்றுதான் விடை எழுதுதல் அவசியமானது. அவ்வாறு எழுதுகின்ற பொழுதுதான் உங்களது விடைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே இங்கு நீளங்களை மாத்திரம் நாங்கள் கற்று வைத்திருக்கின்ற காரணத்தினால் அந்த நீளங்களை மாத்திரம் உபயோகித்து எழுத பழகிக்கொள்ளுங்கள். ஆகவே அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு செங்கோண முக்கோணத்தை நாங்கள் காட்ட வேண்டுமாக இருந்தால், அந்த செங்கோண முக்கோணம் என்று இருக்க வேண்டுமாக இருந்தால் அந்த முக்கோணினுடைய பக்க நீளங்கள் பைதகரசின் தொடர்பை திருப்தி செய்ய வேண்டும். அதாவது ஏதாவது 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை 3வது பக்கத்துக்கு சமனாக இருக்க வேண்டும். பைதகரசின் தேற்றம் என்ன சொல்கின்றது? செங்கோண முக்கோணி ஒன்றின் செம்பக்கத்தில் அமையும்
சதுரத்தின் பரப்பளவானது அதன் மற்ற இரு பக்கங்களின் மீது அமையும் சதுரங்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமன். சதுரங்களின் பரப்பளவுகள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அந்த பக்க நீளத்தின் வர்க்கமாக அமையும். ஆகவே செங்கோணத்தில் அமைகின்ற சதுரத்தின் பக்க நீளமாக வருவது அந்த செங்கோணத்தின் வர்க்கமாக இருக்கும். அதே போன்று மற்ற சதுரங்கள் என்பது மற்ற பக்கங்களின் வர்க்கங்களாக இருக்கும். அதாவது இந்த ஏசி என்ற பக்கத்திலே ஒரு சதுரத்தை நான் கீறுவேனாக இருந்தால் இதனுடைய பரப்பளவானது ஏசி வர்க்கமாகவும், அதே போன்று இந்த பியிலே நான் ஒரு சதுரத்தை கீறுவேனாக இருந்தால் இதனுடைய பரப்பளவு ஏபி வர்க்கமாகவும், அதே போன்று சியிலே ஒரு சதுரத்தை கீறுவேனாக இருந்தால் அதனுடைய பரப்பளவு பிசி வர்க்கமாகவும் இருக்கும். இதிலே ஏதாவது இரண்டு பரப்புகளின் கூட்டுத்தொகை, உதாரணமாக ஏபியினதும் பிசி வர்க்கத்தினதும் கூட்டுத்தொகை, அதாவது ஏபி வர்க்கத்தினதும் பிசி வர்க்கத்தினதும் கூட்டுத்தொகை என்று சொல்லுகின்ற பொழுது இதிலே அமைகின்ற சதுரத்தின் பரப்பளவினதும் இந்த பக்கத்திலே அமைகின்ற சதுரத்தின் பரப்பளவினதும் கூட்டுத்தொகை இந்த ஏசி வர்க்கத்துக்கு சமனாக இருக்குமாக இருந்தால் இந்த ஏசி தான் செம்பக்கமாக இருக்கும். சமனாக இருந்தால் ஏசி தான் செம்பக்கமாக இருக்கும். அவ்வாறு இல்லாமல் வேறு விதமாகவும் இருக்க முடியும். அதாவது இந்த ஏசி வர்க்கத்தினதும் பிசி வர்க்கத்தினதும் கூட்டுத்தொகையும் ஏபி வர்க்கமாகவும் அமைய முடியும். இங்கு எவ்வாறு அமைகின்றது என்று ஒரு முறை பார்ப்போம். இங்கு பார்ப்போமாக இருந்தால் பாருங்கள், ஏயினுடைய புள்ளியின் ஆள்கூறு 1,2, பியினுடைய புள்ளியின் ஆள்கூறுகள் 3,4, சியினுடைய புள்ளியின் ஆள்கூறுகள் 9,2. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நீங்கள் ஆள்கூட்டு தளத்திலே அதனை சரியாக கீற வேண்டும் என்ற தேவையில்லை. ஆயினும் தொடக்கம் என்றபடியினால் அதனை நான் கீறி காட்டியிருக்கின்றேன். இவ்வாறு தான் அந்த முக்கோணம் அமையப் போகின்றது. இவ்வாறு கீறுகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றக்கூடும், இங்கு இதுதான் 90 பாகையாக வரப்போகின்றது என்று. அதாவது சரியாக நீங்கள் கீறுவீர்களாக இருந்தால் அது 90 பாகையை உங்களால் கண்டுகொள்ள முடியும். ஆயினும் அவ்வாறு கண்டு கொண்ட பின்னர் இது 90 பாகை என்று நிறுவுவதற்கு நீங்கள் வேறு முறைகளை பாவிக்க வேண்டும். இங்கே படத்திலே தெரிகின்றது என்றோ அல்லது பாகமானியை பாவித்தோ இந்த 90 பாகை அளந்து எழுதுதல் தவறானது. நாங்கள் இவ்வாறு படம் ஒன்றை கீறியதன் பின்னர் இந்த படத்தை உபயோகித்து நாங்கள் பெருமானங்களை கணித்து அதனை செய்து கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் நீளங்களைத்தான் எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் நீளங்களின் பெருமானங்களை காண வேண்டும். ஏபியினுடைய பெருமானத்தை நான் காண வேண்டுமாக இருந்தால் 2 ஆள்கூறுகளை தந்திருக்கின்றார்கள். ஆகவே 1/3 முழுவதின் வர்க்கம் சக 2/4 முழுவதின் வர்க்கமாக இருக்கும். இதனுடைய வர்க்கமூல பெருமானத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும். 1/3 என்று சொல்லுகின்ற பொழுது 1/3 என்றால் இது மறை 2னுடைய வர்க்கம். அதே போன்று 2/4 என்று சொன்னால் அதுவும் மறை 2னுடைய வர்க்கம். ஆகவே மறை 2னுடைய வர்க்கம் மறை 2னுடைய வர்க்கம் என்றால் 4 அங்கு வரும் 2 வர்க்கமூலம் 2 என்பது இந்த ஏபியினுடைய பெருமானமாக இருக்கும். அதே போன்று பிசியினுடைய பெருமானத்தை நாங்கள் காணுகின்ற பொழுது பிசியினுடைய பெருமானம் 3/9 முழுவதின் வர்க்கம் சக 4 மறை 2 முழுவதின் வர்க்கமாக பிசியின் வர்க்கம் அமைகின்றது. இதனை நான் சுருக்குகின்ற பொழுது 3/9 என்றால் 6ன் வர்க்கம், இங்கும் ஒரு 6ன் வர்க்கம் வருகின்றது. ஆகவே எனக்கு கிடைப்பது 6ன் வர்க்கம் மறை 6னுடைய வர்க்கம் சக 6னுடைய வர்க்கம். இரண்டுக்கும் நான் வர்க்கமூல பெருமானத்தை காண வேண்டும். ஆகவே இதனுடைய பெருமானமாக எனக்கு 6 வர்க்கமூலம் 2 என்பது கிடைக்கும். அதே போன்று ஏசியினுடைய பெருமானத்தை நான் காண வேண்டும். ஏசியினுடைய பெருமானத்தை நான் காண வேண்டுமாக இருந்தால் அந்த ஆள்கூறுகளை பார்த்து கொள்ள வேண்டும். 1/9 முழுவதினுடைய வர்க்கம் சக 2/2 முழுவதினுடைய வர்க்கம். இதனுடைய வர்க்கமூல பெருமானத்தை நான் காண வேண்டும். 1/9 என்றால் 8, 8னுடைய வர்க்கம் என்றால் அது 64. அதே போன்று இங்கு 4 இருக்கின்றது. ஆகவே அது 4னுடைய வர்க்கம். 8னுடைய வர்க்கம் சக 4னுடைய வர்க்கம் நாங்கள் கணிக்கின்ற பொழுது 64 16 2 கூட்டுவமாக இருந்தால்
வர்க்கமூலம் 80 என்று கிடைக்கும். இதனை நீங்கள் சுருக்கி 4 வர்க்கமூலம் 5 என்றும் போட்டுக்கொள்ள முடியும். இப்பொழுது நாங்கள் இது ஒரு செங்கோண முக்கோணம் என்று காட்ட வேண்டும். செங்கோண முக்கோணம் என்று காட்டுவதற்கு பார்ப்போமாக இருந்தால் இந்த ஏசியினுடைய வர்க்கமானது 80 இருக்கின்றது. அதே போன்று ஏபியினுடைய வர்க்கமானது 8 இருக்கின்றது. அதே போன்று பிசியினுடைய வர்க்கமானது 72 இருக்கின்றது. ஆகவே இந்த வர்க்கங்கள் எங்களுக்கு தெரிந்தவுடன் எங்களால் கூற முடியும். பாருங்கள், இந்த ஏசியினுடைய வர்க்கம் ஏபி வர்க்கத்தினதும் பிசி வர்க்கத்தினதும் கூட்டுத்தொகையாக இருக்கின்றது. ஏசியினுடைய வர்க்கம் ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம் என்று எழுத முடியும் எங்களால். ஆகவே இது பைதகரஸின் இதை பைதகரஸை திருப்திப்படுத்துவதால் இது ஒரு செங்கோண முக்கோணம் எனப்படும். ஆகவே பைதகரஸின் தேற்றத்தை இது திருப்தி செய்கின்றது. இதனை நீங்கள் எழுதி செய்தல் தான் நன்றாக இருக்கும். பைதகரஸின் தேற்றத்தை திருப்தி செய்கின்றது. ஆகவே ஏபிசி ஓர் செங்கோண முக்கோணம். ஆகவே ஏபிசி ஓர் செங்கோண முக்கோணம். இந்த செங்கோண முக்கோணத்திலே எது செங்கோணம் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதாவது பைதகரஸின் தேற்றத்தை பயன்படுத்தி நீங்கள் நிறுவுகின்ற பொழுது ஏசி வர்க்கம் என்று சொன்னால் இது செம்பக்கமாக அமையும். ஏசி வர்க்கம் என்று சொன்னால் இந்த பக்கம் செம்பக்கமாக அமைய வேண்டும். இந்த கோணம் 90 அமைய வேண்டும். ஏன்? செம்பக்கத்துக்கு எதிரே இருக்கின்ற கோணம் செங்கோணம். ஆகவே அது செங்கோணமாக இருக்கின்றது. இதனை வைத்துக்கொண்டு இப்பொழுது நாங்கள் முக்கோணத்தின் பரப்பளவையும் காண முடியும். காண முடியும். மாணவ மாணவிகளே, இந்த முக்கோணத்தின் பரப்பளவை காணுகின்ற பொழுது, அதாவது 2017 நடைமுறைப்படுத்தப்படுகின்ற புதிய பாடத்திட்டத்திலே இந்த முக்கோணத்தின் பரப்பளவை காண்பதற்கு துணிகோவைகளை பாவிக்கின்ற முறை கிடையாது. துணிகோவைகளை பாவிக்காமல் எவ்வாறு காண்பது என்ற ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்கள் வேறு விடயங்களை பாவிக்க முடியும். அதாவது முக்கோணத்தின் பரப்பளவு, அரைதர, அடிதர, செங்குத்துயரம், அல்லது அது இணைகரம் ஒன்றின் பகுதியாக அமைகின்ற பொழுது, அதாவது இணைகரம் ஒன்றின் பாதியாக அமைகின்ற பொழுது இணைகரத்தின் பரப்பளவின் அரைப்பங்கு, அல்லது செவ்வகமாக அமைகின்ற பொழுது, அல்லது செவ்வகத்தின் பகுதி ஒன்றாக அமைகின்ற பொழுது, இவ்வாறு வெவ்வேறு விதமாக வருகின்ற பொழுது அந்தந்த இயல்புகளை பாவித்து பரப்பளவுகளை கண்டுகொள்ளுங்கள். இங்கு இந்த முக்கோணத்தின் பரப்பளவு என்பது, அதாவது இது ஒரு செங்கோண முக்கோணம். இந்த முக்கோணத்தின் பரப்பளவை நான் காண வேண்டுமாக இருந்தால் எனக்கு தெரிந்திருக்கின்ற வாய்ப்பாடு அரைதரம், அடிதர, செங்குத்துயரம் என்பது. எங்களது காபோதர உயர்தரத்திலே இந்த முக்கோணங்களின் பரப்பளவுகளை நீங்கள் காண்பதற்கு துணிகோவைகளை பயன்படுத்துதல் கூடாது. நீங்கள் வெவ்வேறு இயல்புகளை பாவித்துத்தான் காண வேண்டும். அந்த இயல்புகளை பாவிக்கின்ற பொழுது எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சூத்திரம் இதுதான். ஆகவே இந்த சூத்திரத்தை பாவிப்பதற்கு என்னென்ன தேவையோ அவற்றினை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அரைதர அடியினுடைய பெருமானம் ஏபியாக இருக்கின்றது. அதே போன்று செங்குத்துயரத்தினுடைய பெருமானம் பிசியாக இருக்கின்றது. ஆகவே இதனை நாங்கள் காணுகின்ற பொழுது அரைதர ஏபி என்றால் அரைதர 2 வர்க்கமூலம் 2 தர பிசியினுடைய பெருமானம் 6 வர்க்கமூலம் 2. ஆகவே இதனை பெருக்குவீர்களாக இருந்தால் இந்த 2 சுருக்குப்படும். அதே போன்று 6 வர்க்கமூலம் 2 6 வர்க்கமூலம் 2 பெருக்குகின்ற பொழுது, இந்த வர்க்கமூலம் 2னால் இந்த வர்க்கமூலம் 2ஐ பெருக்குகின்ற பொழுது 2 என்பது கிடைக்கும். 6 தர 2 என்பது 12. பரப்பளவு என்ற காரணத்தினால் இந்த அலகுகளை நாங்கள் போடுகின்ற பொழுது பரப்பளவுக்கு நாங்கள் பாவிப்பது 12 சதுர அலகுகள். அதாவது இந்த பரப்பளவு அளக்கப்படுவது சதுரங்களினால் இருக்கின்றது. அதாவது உதாரணமாக பார்ப்போமாக இருந்தால், இவ்வாறு ஒரு உருவம் இருந்தால் இதனை நாங்கள் அலகாக பிரிக்கின்ற பொழுது
இவ்வாறு அலகுகளாக நாங்கள் பிரிக்கின்ற பொழுது இதிலே வருவது ஒரு சதுர அலகு. அதை இஞ்சி பார்த்தீர்களாக இருந்தால் 1 2 3 4 5 அதே போன்று 1 1 2 3 4 மொத்தமாக 20 சதுர அலகுகள் இருக்கின்றது. இந்த உருவத்தினுடைய பரப்பளவு 20 சதுர அலகு. ஆள்கூட்டு தளத்தில் உள்ள புள்ளிகள் A 3,4 B 1, K C 4,3 ஆகும். D எனும் புள்ளியானது ABCD ஒரு செவ்வகமாகுமாறு அமைந்துள்ளது. பக்கம் ஏசியின் நடுப்புள்ளி E ஆகும். பின்வருவனவற்றை காண்க என்று கேட்டிருக்கின்றார்கள். இவைகளை நான் காணுகின்ற பொழுது இங்கு பாருங்கள், 2 படங்களை நான் கீறி வைத்திருக்கின்றேன். ஒன்று தரப்பட்ட ஆள்கூறுகளுக்கு அமைவாக கீறப்பட்ட படம், அதாவது இங்கே இருக்கின்றது. அதே போன்று அவ்வாறு ஆள்கூறுகளை யோசிக்காமல் நான் கீறிய ஒரு படம். ஆள்கூறுகளை யோசித்து கீறுகின்ற படம் அல்லது சரியாக ஆள்கூறுகளை குறித்து கீறுகின்ற படம் எங்களுக்கு கணிப்புகள் செய்வதற்கு நேரத்தை எடுத்துவிடும். அதாவது கணிப்புகள் செய்வதற்கான நேரத்தை இந்த படத்தை கீறுவது எங்களுக்கு குறைத்துவிடும். ஏனென்றால் இந்த படத்தை கீறுகின்ற பொழுது ஆள்கூறுகளை குறித்து பின்னர் ஆள்கூறு சரியாக நாங்கள் குறித்து புள்ளிகளை குறிக்கின்ற பொழுது எங்களுக்கு சிறிது நேரம் தேவைப்படும். அந்த நேரத்தை குறைப்பதற்காக நாங்கள் இவ்வாறு ஒரு படத்தை ABCD என்று இவ்வாறு ஒரு படத்தை கீறிவிட்டு நாங்கள் செய்து கொள்ளுதல் நன்றாக இருக்கும். இப்பொழுது பாருங்கள், அந்த வினா இங்கு காட்டப்படும் அந்த வினாவுக்குரிய படம் நான் கீறியிருக்கின்றேன். இதிலே ஈனுடைய ஆள்கூறுகளை எங்களிடம் கேட்டிருக்கின்றார்கள். ஈனுடைய ஆள்கூறு என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஈயானது A, C என்ற புள்ளிகளின் நடுப்புள்ளியாக இருக்கின்றது. ஆகவே 2 x ஆள்கூறுகளினதும் கூட்டுத்தொகையினை கண்டு 2ஆல் பிரிப்பதுடன் y ஆள்கூறுகளின் கூட்டுத்தொகையினையும் கண்டு நான் 2ஆல் பிரிக்க வேண்டும். x ஆள்கூறுகளின் கூட்டுத்தொகை 3 சக 4, அதை 2ஆல் பிரிக்கின்ற பொழுது 7/2, 4 சய 3 என்பது 1/2 என்பதும் எனக்கு கிடைக்கும். ஆகவே இந்த ஈ என்ற புள்ளியினுடைய ஆள்கூறுகள் 7/2, 1/2 கிடைக்கின்றது. அடுத்ததாக எங்களிடம் கேட்டிருந்தார்கள் இந்த கேயினுடைய பெருமானம். கேயினுடைய பெருமானத்தை நான் காண வேண்டுமாக இருந்தால் இந்த செவ்வகம் என்ற இயல்பினை நான் பாவிக்க வேண்டும். செவ்வகம் என்று சொல்லப்படுகின்ற காரணத்தினால் எதிர்பக்கங்கள் சமன். அதே போன்று எந்த ஒரு கோணத்தை எடுத்தீர்களாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் 90 பாகையாக இருக்கும். ஆகவே 90 பாகையாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் பைதகரசின் விதியினை பாவித்து கொள்ள முடியும். பைதகரசின் விதியை நான் பாவிக்கின்ற பொழுது எனக்கு கிடைக்கும் ஏபியினுடைய வர்க்கம் சக பிசியினுடைய வர்க்கம் சமன் ஏசி வர்க்கமாக அமையும். இதுதான் எனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழியாக இருக்கின்றது. ஆகவே ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம் என்பதை நான் பாவிக்க போகின்றேன். ஏபி வர்க்கம் என்பது உங்களுக்கு பார்க்க தெரிகின்றது. ஏபி வர்க்கம் என்பது 3 சய 1 முழுவதின் வர்க்கம், அதே போன்று 4 சய k முழுவதின் வர்க்கம். 2 வர்க்கங்களதும் கூட்டுத்தொகையை கண்டு நாங்கள் வர்க்கமூல பெருமானத்தை எடுக்க வேண்டும். ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கமாக இருக்கின்றது. ஏபி வர்க்கம் 3 சய 1 முழுவதின் வர்க்கம் சக 4 சய k முழுவதின் வர்க்கம். இது ஏபி வர்க்கமாக இருக்கின்றது. சக பிசி வர்க்கம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது 1 சய 4 முழுவதின் வர்க்கம் சக அங்கு k சய 3 என்றால் k சக 3 முழுவதின் வர்க்கம் சமன். நான் ஏசி வர்க்கத்தை எழுத வேண்டும். ஏசி வர்க்கம் என்றால் பாருங்கள் 3 சய 4 முழுவதின் வர்க்கம் 3 சய 4 முழுவதின் வர்க்கம் சக 4 சக 3 முழுவதின் வர்க்கம் என்று எனக்கு கிடைக்கும். இதனை நான் விரித்து சுருக்குகின்ற பொழுது 3 சய 1 வர்க்கம் என்றால் எனக்கு கிடைப்பது 3 1 கழிக்கின்ற பொழுது எனக்கு கிடைக்கின்ற பெருமானம் 2. ஆகவே வர்க்கம் என்றால் 4.
இதனை நான் 16 சய 8k சக k வர்க்கம், அதே போன்று மற்றதை சுருக்குகின்ற பொழுது 1 சய 4 என்றால் 3, 3 வர்க்கம் 9 சக k வர்க்கம் சக 6k சக 9 சமன் மறுகரையால் சுருக்குகின்ற பொழுது 1 வர்க்கம் சக 7 வர்க்கம் என்று கிடைக்கின்றது. இங்கு பாருங்கள் 4, 16, அதே போன்று 9, 9 இவற்றை கூட்டுகின்ற பொழுது எனக்கு 38 என்பது கிடைக்கும். சய 8k சயக 6k என்பது சய 2k, அதே போன்று 2k வர்க்கம் சமன் 50 என்று கிடைக்கின்றது. எல்லாவற்றையும் ஒரு பக்கம் கொண்டு சுருக்குகின்ற பொழுது 2k வர்க்கம் சய 2k சய 12 என்பது எனக்கு கிடைக்கும். இதனை 2ஆல் சுருக்குகின்ற பொழுது k வர்க்கம் சய k சய 6 சமன் 0 என்று கிடைக்கும். இதனை காரணிப்படுத்துவீர்களாக இருந்தால் k சய 3 k சக 2 என்பது வரும் சமன் 0. உங்களுக்கு தெரியும் k சய 3 k சக 2 பூஜ்ஜியமாக இருந்தால், அதாவது இது ஒரு மெய்யெண் இன்னும் ஒரு மெய்யெண், இரண்டு மெய்யெண்களின் பெருக்கம் பூஜ்ஜியமாக இருக்கின்ற பொழுது இந்த மெய்யெண் பூஜ்ஜியம் அல்லது மற்ற மெய்யெண் பூஜ்ஜியமாக இருக்கும். ஆகவே k சய 3 சமன் 0, k சக 2 சமன் 0 என்பது எங்களுக்கு கிடைக்கும். k சய 3 என்று சொல்லுகின்ற பொழுது k இன் பெருமானம் 3, k சக 2 என்று சொல்லுகின்ற பொழுது k இன் பெருமானம் மறை 2. ஆகவே இங்கு இரண்டு பெருமானங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. k இனுடைய பெருமானம் 3 ஆக இருக்கலாம் அல்லது k இனுடைய பெருமானம் மறை 2 ஆக இருக்க முடியும். ஆகவே kக்கு இரண்டு பெருமானங்கள் இருக்கின்றன. k இனுடைய சாத்தியமான பெருமானங்கள் 3 அல்லது மறை 2. k இனுடைய சாத்தியமான பெருமானங்கள் 3 அல்லது மறை 2 என்பது சாத்தியமான பெருமானங்கள். இதனை வைத்துக்கொண்டு நாங்கள் b இனுடைய ஆள்கூறுகளை எழுதி கொள்ள முடியும். இப்பொழுது b இனுடைய ஆள்கூறுகளை நீங்கள் எழுதலாம். bக்கு இரண்டு பெருமானம், kக்கு இரண்டு பெருமானங்கள் வரப்பட்ட காலத்தினால் 1,3 அல்லது 1,2 என்று bக்கு இரண்டு ஆள்கூறுகள் இருக்க முடியும். b இனுடைய பெருமானம் 1,3 அல்லது 1,2. இந்த b இனுடைய பெருமானத்தை நாங்கள் கண்டுவிட்டோம். அடுத்ததாக நாங்கள் d இனுடைய ஆள்கூறுகளை காண வேண்டும். d இனுடைய ஆள்கூறுகளை காண வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், இங்கு பாருங்கள், d இனுடைய ஆள்கூறை காண வேண்டுமாக இருந்தால் இது ஒரு நடுப்புள்ளியாக வரப்போகின்றது. e என்பது நடுப்புள்ளியாக வரப்போகின்றது. ஆறினுடைய நடுப்புள்ளி இந்த bdயினுடைய நடுப்புள்ளியாக அது அமைய இருக்கின்றது. ஆகவே நடுப்புள்ளி என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் விகித சம பிரிப்பு, அதாவது விகிதமாக பிரிக்கின்ற முறையினை நீங்கள் பாவித்து கொள்ள முடியும் அல்லது வேறு முறைகளை பாவித்து நீங்கள் காண முடியும். நான் இங்கு பிரிக்கின்ற முறையினை பாவித்து காணப்போகின்றேன். அதனை காணுகின்ற பொழுது எனக்கு ஈனுடைய ஆள்கூறுகள் தெரிந்திருக்கின்றது, பியினுடைய ஆள்கூறுகளும் தெரிந்திருக்கின்றது. ஆகவே b சமன் 1,3 ஆக உள்ள போது bக்கு இரண்டு ஆள்கூறுகள் இருக்கின்ற காரணத்தினால் இரண்டு வகையிலும் நாங்கள் d இனுடைய ஆள்கூறை காண வேண்டும். b 1,3 ஆக உள்ள போது பாருங்கள், இந்த இதுதான் d என்பது, இது b என்பது. இங்கு நீங்கள் கண்டிருக்கின்றோம் e என்பது ஈனுடைய ஆள்கூறு 7/2, அரை என்பது. இது வெளிப்புற பிரிப்பாக நாங்கள் யோசிக்கின்ற பொழுது இது 2, இது 1 இந்த பிரிப்பாக இருக்கின்றது. அதாவது d என்ற புள்ளி இந்த BE என்ற கோட்டினை 2க்கு 1 என்ற விகிதத்தில் வெளிப்புறமாக பிரிக்கின்றது. ஆகவே d இனுடைய ஆள்கூறுகள் இந்த 2னால் இந்த 7/2 பெருக்க வேண்டாம். சய இந்த b இனுடைய ஆள்கூறுகள் எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது 1,3. இந்த 2னால் இந்த ஆள்கூறை பெருக்க வேண்டாம். அதே போன்று இந்த 1னால் மற்ற ஆள்கூறை நாங்கள் பெருக்குகின்ற பொழுது 1 தர 1 முழுவதின் கீழ் 2 சய 1 என்று சொன்னால் அதனுடைய பெருமானம் 1. ஆகவே 2 தர 7/2 இதனை சுருக்குகின்ற பொழுது இந்த பெருமானம் 6 ஆக வரும்.
அதே போன்று நான் வையாள்கூரை காண வேண்டுமாக இருந்தால் இது 2 2 தர அரை சய 1 தர 3 முழுவதின் கீழ் 2 சய 1. இதனை சுருக்குகின்ற பொழுது எங்களுக்கு மறை 2 என்பது கிடைக்கும். அதாவது டியினுடைய ஆள்கூறு 6, மறை 2 இருக்கின்றது. டியினுடைய ஆள்கூறுகள் 6, மறை 2 இருக்கின்றது. எப்பொழுது பி 1, 3 இருக்கின்ற பொழுது பி 1, 3 இருக்கின்ற பொழுது டியினுடைய ஆள்கூறுகள் 6, மறை 2. இதனை ஒரு முறை நீங்கள் மீளவும் பரிசோதித்து பார்த்து கொள்ள முடியும். அதாவது பியினுடைய ஆள்கூறுகள் 1, 3, பியினுடைய ஆள்கூறுகள் 1, 3, டியினுடைய ஆள்கூறுகள் 6, 2 என்றால் இந்த பிடியினுடைய நடுப்புள்ளி பிடியினுடைய நடுப்புள்ளியை பாருங்கள். இது 1, 6. ஆகவே 1ஐயும் 6ஐயும் கூட்டி 2ஆல் பிரிக்க வேண்டும். 3ஐயும் 2ஐயும் கூட்டி 2ஆல் பிரிக்க வேண்டும். அவ்வாறு பிரிக்கின்ற பொழுது 1, 6 என்றால் 7, 7ன் கீழ் 2, 3, மறை 2 என்றால் அது 1ன் கீழ் 2. அதாவது ஈயினுடைய ஆள்கூறுகள் வரும். எவ்வாறு என்று மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். இந்த பி டியினை நீங்கள் கணித்த பின்னர் ஈயின் ஆள்கூறை நீங்கள் இந்த 2 ஆள்கூறுகளையும் பாவித்தும் ஒரு முறை செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது பரிசோதித்து பார்க்கின்ற பொழுது அதே ஆள்கூறுகள் வரும். அல்லது இதனை நீங்கள் வேறு ஒரு மாதிரியும் செய்திருக்க முடியும். பாருங்கள், டியினுடைய ஆள்கூறுகளைத்தான் நாங்கள் காண வேண்டும். எங்களுக்கு இந்த பியினுடைய ஆள்கூறுகள் எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது 1, 3 என்று. இந்த நடுப்புள்ளியின் ஆள்கூறுகள் எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது 7 2, அரை என்பது. நான் ஏற்கனவே வெளிப்புற பிரிப்பினை பாவித்த நான் அவ்வாறு இல்லாமல் இதனை எக்ஸ் பார் y பார் என்று எடுத்துக்கொள்வோம். ஒரு உட்புற பிரிப்பு போலவும் நாங்கள் செய்ய முடியும். அதாவது இந்த விகிதம் 1க்கு 1 இருக்கின்றது. அவ்வாறு இருக்குமாக இருந்தால் இந்த நடுப்புள்ளியின் ஆள்கூறு அதாவது 7 2 எதற்கு சமனாக இருக்க வேண்டும்? எக்ஸ் பா சக 1ன் கீழ் இந்த நடுப்புள்ளியின் ஆள்கூறுகள் எக்ஸ் பா சக 1ன் கீழ் 2 இருக்க வேண்டும். ஆகவே இதனை நான் சுருக்குவேனாக இருந்தால் எனக்கு எக்ஸ் பாருக்காக 6 என்ற விடை கிடைக்கும். அதே போன்று y பார் என்பதும் y பார் என்பது 2 புள்ளிகள் கூட்டுதல். இந்த y பாரை நான் காணப்போகின்றேன். y பாரை காண வேண்டுமாக இருந்தால் இங்கு 1ன் கீழ் 2, இங்கு 3, இந்த 3ஐயும் y பாரையும் கூட்டிய பின்னர் 2ஆல் பிரிப்போமாக இருந்தால் இந்த 3ஐயும் y பாரையும் கூட்டிய பின்னர் 2ஆல் பிரிக்கின்ற பொழுது எனக்கு இந்த அரை என்ற விடை கிடைக்க வேண்டும். அதனை சுருக்குவீர்களாக இருந்தால் 3 சக y பார் என்பது 1 வரும். ஆகவே y பாரினுடைய பெருமானம் மறை 2. ஆகவே டி என்ற புள்ளியினுடைய ஆள்கூறு 6, மறை 2 வருகின்றது. இங்கு பாருங்கள், இப்பொழுது பி வந்து 1, 3 இருக்கின்ற பொழுது டியினுடைய ஆள்கூறு இவ்வாறு அமைகின்றது. இது ஒரு செட்டாக, அதாவது இது ஒரு தொடர்பாக இருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒரு ஆள்கூறுகளும் வர முடியும். ஏன்? இந்த பிக்கு இன்னும் ஒரு தொடர்பும் இருக்கின்றது. அந்த தொடர்பை பாவித்து அதனையும் ஒரு முறை கண்டுகொள்ளுவோம். பாருங்கள், இப்பொழுது பியினுடைய ஆள்கூறு 1, மறை 2 இருக்கின்ற பொழுது டியினுடைய ஆள்கூறுகளை காணுவோம். இதற்கும் நீங்கள் உட்புற பிரிப்பு அல்லது வெளிப்புற பிரிப்பை நீங்கள் பாவிக்க முடியும். டி என்பது எக்ஸ் பார் y பார் என்று எடுப்பேனாக இருந்தால் இங்கு இ என்ற புள்ளி, இந்த இ என்ற புள்ளியின் ஆள்கூறுகள் 7 2, 1 2. அதே போன்று இந்த புள்ளி பியினுடைய ஆள்கூறுகள் எனக்கு தெரிந்திருக்கின்றது 1, மறை 2. இந்த எக்ஸ் பாரையும் 1ஐயும் கூட்டிய பின்னர் 2ஆல் பிரிப்பேனாக இருந்தால் எனக்கு வருவது 7 2 இருக்கும். ஆகவே நான் இதிலிருந்து எக்ஸ் பாரை நான் காண வேண்டுமாக இருந்தால் எனக்கு கிடைக்கும் எக்ஸ் பார் சக 1 என்பது 7. ஆகவே எக்ஸ் பாரினுடைய பெருமானம் 6. y பாரையும் மறை 2ஐயும் கூட்டி 2ஆல் பிரிக்கின்ற பொழுது எனக்கு கிடைக்கின்ற விடை 1ன் கீழ் 2 வரும். இதனை நான் சுருக்குவேனாக இருந்தால்
வைபா மறை 2 சமன் 1 என்று வருகின்ற பொழுது இந்த வைபாரனுடைய பெருமானம் 3 என்று கிடைக்கும். ஆகவே எனக்கு கிடைக்கின்ற பெருமானம், அதாவது இந்த டியினுடைய ஆள்கூறு எனக்கு 6,3 என்று கிடைக்கின்றது. அதாவது பி 1,3 இருக்கின்ற பொழுது அது 6,2 இருக்கின்ற அதே நேரம் பியினுடைய பெருமானம் 1,2 இருக்கின்ற நேரத்தில் டியினுடைய பெருமானம் 6,3 இருக்கின்றது. பாருங்கள், 2 செட் இருக்கின்றது. அந்த 2 தொகுதிகளினதும் விடைகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம். 2 தொகுதிகளினதும் விடைகளை நான் கண்டிருக்கின்றேன். பியினுடைய பெருமானம், அதே போன்று டியினுடைய பெருமானம், அதே போன்று இன்னும் ஒரு தொகுதியும் இருக்கின்றது. பி ஆனது 1,3 இருக்கின்ற பொழுது டி ஆனது 6,2, பி ஆனது 1,2 இருக்கின்ற பொழுது டி ஆனது 6,3 இருக்கின்றது. ஆகவே இந்த 2 தொகுதிகள் இருக்கின்றன. ஆகவே எங்களிடம் கேட்டிருந்தார்கள் டியின் சாத்தியமான பெருமானங்கள். டியின் சாத்தியமான பெருமானங்கள் என்று சொன்னால் இந்த 2 பெருமானங்களும் தான் டியினுடைய சாத்தியமான பெருமானங்கள் ஆக இருக்கும். அடுத்ததாக இந்த டியினுடைய சாத்தியமான பெருமானங்களுக்கு ஏற்ப இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவை நாங்கள் காண வேண்டும். எங்களிடம் பரப்பளவு கேட்டிருந்தார்கள். இந்த பரப்பளவினை நான் காணுகின்ற பொழுதும் எனக்கு 2 பெருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்? பிக்கு எனக்கு 2 ஆள்கூறுகள் பெறப்பட்டிருக்கின்றன. பிக்கு 2 ஆள்கூறுகள் பெறப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த பரப்பளவும் 2 பரப்பளவுகள் வருவதற்கு சாத்தியம் உண்டு. ஆகவே இந்த பரப்பளவை நான் காண வேண்டுமாக இருந்தால் அரைதரம் ஏபி தர பிசி என்று அமையும். 2 வழிகளில் நீங்கள் இதனை செய்து கொள்ள முடியும். அதாவது ஏபியினுடைய பெருமானத்தையும் பிசியினுடைய பெருமானத்தையும் கே சார்பாக கணித்த பின்னர் கேக்கு பெருமானங்களை பிரதியிட்டும் நீங்கள் காண முடியும். அவ்வாறு இல்லாமல் தனித்தனியே ஏபியின் பெருமானமும் பிசியின் பெருமானத்தையும் நீங்கள் கணித்த பின்னரும் செய்ய முடியும். ஏபியினதும் பிசியினதும் பெருமானத்தை நான் காணப்போகின்றேன். எப்பொழுது என்றால் கே ஆனது 3 இருக்கின்ற பொழுது. கே ஆனது 3 இருக்கின்ற பொழுது அதனை கணிப்பீர்களாக இருந்தால் அரைதரம் ஏபியினுடைய பெருமானம் என்பது 3/1 முழுவதின் வர்க்கம் சக 4/3 அதனுடைய முழுவதின் வர்க்கம். இதனுடைய வர்க்கமூலத்தை நாங்கள் காண வேண்டும். அதே போன்று பிசி என்று சொல்லப்படுகின்ற பொழுது 1/4 முழுவதின் வர்க்கம். அதே போன்று கேயினுடைய பெருமானம் 3 என்பதால் 3/3 முழுவதின் வர்க்கம். இதனுடைய வர்க்கமூல பெருமானத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும். இதனை சுருக்குவேனாக இருந்தால் எனக்கு கிடைக்கின்ற பெருமானம் அரைதர. இங்கு 3/1 என்று சொன்னால் அதனுடைய பெருமானம் 2. இதனுடைய பெருமானம் 4/3 என்றால் அதனுடைய பெருமானம் 2 வர்க்கம். 4/3 என்றால் 1 வர்க்கம். வர்க்கமூலத்தை காண வேண்டும். அதே போன்று 1/4 என்றால் இது 3 வர்க்கம் சக 3/2 3/3 என்று சொல்லப்படுகின்ற பொழுது அது 6 வர்க்கமாக இருக்கின்றது. ஆகவே 2 கூட்டுத்தொகையின் வர்க்கமூல பெருமானத்தை நான் காண வேண்டும். இது அரைதர. இது வர்க்கமூலம் 5 இருக்கின்ற அதே நேரம் மற்றது 3 வர்க்கம் சக 6 வர்க்கம் என்று சொன்னால் 3 வர்க்கத்தை பொதுவாக எடுப்போமாக இருந்தால் 3 தர வர்க்கமூலம் 5 என்பது விடையாக கிடைக்கும். ஆகவே இதனை நீங்கள் சுருக்குகின்ற பொழுது எங்களுக்கு விடையாக இங்கு ஒரு வர்க்கமூலம் 5 பெருக்கப்படுகின்ற பொழுது 15 எங்களுக்கு கிடைக்கும். 15 கிடைக்கும். அதனை நாங்கள் 2ஆல் பெருக்க வேண்டும். 15/2. இங்கு பாருங்கள், நாங்கள் பரப்பளவினை காணுகின்ற பொழுது நாங்கள் கண்டிருக்கின்றோம் இது அரைதர ஏபி தர பிசி என்பது நாங்கள் கண்டிருப்பது இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு. அரைதர ஏபி தர பிசி என்பது முக்கோண பரப்பளவு. ஏன் நான் முக்கோண பரப்பளவினை இங்கு எடுத்திருக்கின்றேன் என்றால்
உங்களுக்கு வளமையாக இந்த முக்கோண பரப்புக்குரிய வாய்பாடுகளும் தெரிய வேண்டும் என்பதற்காக இங்கு அறை போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே முக்கோண பரப்பளவினை நான் கண்டிருக்கின்றேன். ஆகவே இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு என்று சொன்னால் இந்த கண்டிருக்கின்ற முக்கோண பரப்பளவினை 2ஆல் பெருக்குகின்ற பொழுது செவ்வக பரப்பளவு எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே செவ்வக பரப்பளவு என்பது முக்கோண பரப்பளவினை நான் 2ஆல் பெருக்குகின்ற பொழுது 2 தர 15/2 அதனுடைய பெருமானம் 15 சதுர அலகுகள் என்று கிடைக்கும். சதுர அலகுகள் என்று கிடைக்கும். மாணவ மாணவிகளே, இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், நீங்கள் பரப்பளவினை காணுகின்ற பொழுது முக்கோண பரப்பளவினை கண்டுதான் செவ்வக பரப்பளவை காண வேண்டும் என்ற தேவை கிடையாது. நீங்கள் நேரடியாகவும் செவ்வக பரப்பளவினை கண்டிருக்க முடியும். நேரடியாக நீங்கள் செவ்வக பரப்பினை காண வேண்டுமாக இருந்தால் இந்த அரை என்ற பெருமானத்தினை நீங்கள் பாவித்திருக்காமல் செய்து கொண்டு வந்திருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு நேரடியாக இந்த 15 என்பது கிடைத்திருக்கும். அவ்வாறு இல்லாமல் முக்கோண பரப்பளவுக்குரிய வாய்பாட்டை பாவித்து கண்டிருந்தால் நீங்கள் செவ்வக பரப்பளவினை கண்டு அதனை கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த வினா பூரணமானதாக அமையும். அடுத்ததாக பாருங்கள், கேயினுடைய இன்னொரு பெருமானம் இருக்கின்றது. இந்த கேயினுடைய இன்னொரு பெருமானத்திற்கும் நான் பரப்பளவினை கண்டுவிடுவோம். கேயினுடைய இன்னொரு பெருமானம், அதாவது கேக்கு இப்படி ஒரு பெருமானம் வந்திருந்தது மறை 2 என்று. அதற்கு நாங்கள் பரப்பளவினை காண வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு பரப்பளவு, அதாவது செவ்வக பரப்பளவுக்கான வாய்பாடு ஏபி தர பிசி, அதனை நான் போட்டுக்கொள்ள முடியும். ஏபி தர பிசி என்பது, ஆகவே ஏபியினுடைய பெருமானத்தை மீண்டும் ஒரு முறை கணித்து கொள்ள வேண்டும். அது 3/1 முழுவதின் வர்க்கம் சக 4 கே என்பது மறை 2, ஆகவே 4 மறை 2 இதனுடைய வர்க்கம் ஆக இருக்கும். அந்த கூட்டுத்தொகையை காண வேண்டும். பின்னர் வர்க்கமூல பெருமானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தர அதே போன்று 1/4 முழுவதின் வர்க்கம் சக கே என்பது மறை 2, மறை 2 மறை 3 என்பதை நீங்கள் கணித்து கொள்ள வேண்டும். அதனுடைய வர்க்க பெருமானத்தை கண்டுகொண்டு வர்க்கமூலத்தை காண வேண்டும். 3/1 என்று சொன்னால் இதனுடைய பெருமானம் 2இன் வர்க்கமாக இருக்கின்றது. அதே போன்று 4 என்று சொன்னால் இது 6னுடைய வர்க்கம், வர்க்கமூல பெருமானத்தை நான் காண வேண்டும். தர 1/4 என்று சொன்னால் இதனுடைய பெருமானம் மறை 3னுடைய வர்க்கம். அதே போன்று 2/3 என்றால் அதனுடைய பெருமானம் 1னுடைய வர்க்கமாக இருக்கின்றது. வர்க்கமூலத்தை கண்டுகொள்ள வேண்டாம். 2இன் வர்க்கம் சக 6இன் வர்க்கம் என்று சொல்லுகின்ற பொழுது வர்க்கமூலத்தினுள் 40 கிடைக்கின்றது. அதே போன்று மற்றது வர்க்கமூலத்தின் 10 கிடைக்கின்றது. ஆகவே இதனுடைய பெருமானமாக இங்கு ஒரு வர்க்கமூலம் 10, இங்கு ஒரு வர்க்கமூலம் 10, எனக்கு கிடைப்பது 2 தர 10 20 சதுர அலகுகள். ஆகவே இந்த 2 பரப்பளவுகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. ஒன்றினுடைய பரப்பளவாக 15 சதுர அலகுகளும் இன்னும் ஒன்றினுடைய பரப்பளவாக 20 சதுர அலகுகளும் கிடைத்திருக்கின்றது. இத்தகைய வினாக்களை நீங்கள் அணுகுகின்ற பொழுது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அந்தந்த விடயங்களை செய்து அணுக வேண்டும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இவ்வாறு செய்யாமல் நீங்கள் கே சார்பாகவும் பரப்பளவுகளை கண்டுகொள்ள முடியும். கே சார்பாக எவ்வாறு பரப்பளவை காண்பது என்பது சம்பந்தமாக இப்பொழுது பார்ப்போம். கே சார்பாக காணுகின்ற பொழுது நீங்கள் ஏபி தர பிசி என்று கே சார்பாக எடுத்துக்கொண்டு, அதாவது 3/1 முழுவதின் வர்க்கம் சக 4 முழுவதின் வர்க்கம் இதனுடைய வர்க்கமூல பெருமானம் தர 1/4 முழுவதின் வர்க்கம் சக கே சக 3 முழுவதின் வர்க்கம் கண்டு இந்த பெருமானத்தை நீங்கள் கே சார்பாக உங்களுக்கு ஒரு பெருமானம் வரும். கே சார்பாக வருகின்ற பெருமானத்திலே கேய்க்கு நீங்கள் 3ஐ பிரதியிடுகின்ற பொழுது ஒரு பரப்பளவு கிடைக்கும். அதே போன்று கேய்க்கு மறை 2ஐ பிரதியிடுகின்ற பொழுது இன்னும் ஒரு பரப்பளவு உங்களுக்கு கிடைக்கும். மாணவ மாணவிகளே, இன்றைய பாடவேளத்தை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்ற நேரம் வந்திருக்கின்றது. இன்றைய பாடவேளையிலே நாங்கள் பார்த்திருக்கின்ற விடயங்களுக்கு மேலதிகமாக விடயங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இந்த வினாக்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். இறுதியாக நான் செய்திருக்கின்ற வினாவிலே அது உங்களுக்கு ஒரு பயிற்சியாக விடப்பட்டிருக்கின்றது. இத்தகைய வினாக்களுக்குரிய பயிற்சிகள்
எங்களது இணையதளத்தில் நீங்கள் சென்று பார்த்து கொள்ள முடியாது. அதாவது யூடியூப்பிலே சென்று இந்த வீடியோக்களை நீங்கள் தரவிறக்கம் செய்து பார்த்து கொள்ள முடியும். அவ்வாறு தரவிறக்கம் செய்து பார்த்து கொள்ளுகின்ற பொழுது இதற்குரிய ஆவணங்களையும் நாங்கள் அந்த இணைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த விடையினை நீங்கள் பயிற்சி செய்து கொள்ள முடியும். அவ்வாறு பயிற்சி செய்வதில் உங்களுக்கு சிரமம் இருக்குமாக இருந்தால் இதனுடன் இந்த வீடியோவுடன் நாங்கள் இணைத்திருக்கின்றதா இந்த காணொளியுடன் இணைத்திருக்கின்ற அந்த பகுதிகளை நீங்கள் தரவிறக்கம் செய்து அந்த பகுதிகளை தரவிறக்கம் செய்து அதனை முறை பார்த்து கொள்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு விடயங்கள் இலகுவாக இருக்கும். மீண்டும் ஒரு ஆள்கூட்டுக்கு ஏற்ற கணித பாடத்திலே வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.